அம்மா ஊருக்கு போகிறாங்க. அதனால் நான் போகிறேன். க்ளோரியும் கூப்பிட்டு போகிறதா பிளானு. அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருந்தாளிகள் வராங்க. அதனால் 2 பேரும் இப்போ தனித்தனியாக வேலை செய்ய வேண்டியது இருக்குது. நான் ஒரு பக்கம் விளாக் எடுப்பேன், க்ளோரி ஒரு பக்கம் விளாக் எடுக்கும். அது 2 மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வித்தியாசமாக இருக்கும். இந்த விளாக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் என் பக்கம் நடக்கிறத பார்ப்பீங்க, கொஞ்சம் இங்கே நடக்கிறத பார்ப்பீங்க. ஒரே வீடியோ. பாய். இந்த வீடியோவில் 2 பேருடைய போட்டிகள் எல்லாம் இருக்கும். ஒரு பக்கம் சாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து என்னுடைய பழைய செல். நான் ஆரம்பத்தில் வச்சு எடுத்தவுடைய மொபைலில் வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். எங்கே பார்க்கணுன்னு எனக்கு தெரில. துணி மடிச்சுட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அம்மா எப்படி தெரில, செடி கடைக்கு வந்துட்டு அப்படியே போகிறாங்களா இல்லைன்னா வீட்டுக்கு வராங்களா தெரில. ஆனால் எப்படி இருந்தாலும் நான் கூப்பிடுவேன், அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போங்கம்மான்னு சொல்லுவேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, செடி கடையில் கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி அம்மா வரும்போது இருட்டில் தான் எடுத்துருப்பாங்க வீடியோ. உங்களுக்கு வந்து அதை வெளிச்சத்தில் ஷேர் பண்ணியிருக்கவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி வந்தால் அம்மாவை இருட்டாக முன்னாடியே கூப்பிட்டு போனால் அந்த செடியெல்லாம் எடுத்து வீடியோலாம் சூப்பராக ஷேர் பண்ணுவாங்க. எடுக்கிறாங்களான்னு தெரியல அம்மா. நான் தனியாக ஒரு பக்கம் எடுத்துகிட்ருக்கேன். நான் எப்படி எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரில. நீங்கள் 2 பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பார்க்குற எல்லாருமே சாம் நல்லா எடுத்துருக்காங்களா, நான் நல்லா எடுத்துருக்கேன் கமெண்ட்டில் வந்து சொல்லணும். ஓகே. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துலேருந்து வெளியே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வண்டியில் போயிட்டுருக்கேன். போயிட்டு அவங்கள கூப்பிட்டு போனோம். அவங்க தஞ்சாவூருக்கு போகிறாங்க அக்கா வீட்டுக்கு. அக்காவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்காக வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்காக தான் போனேன். ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 மணிக்கு தான் ட்ரெயின்னு நினச்சி கிளம்புனேன். ஆனால் அவங்க 5 மணிக்கு கடைக்கு போகிறது தான் கூப்பிட்ருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு தான் ட்ரெயினா. இப்போ அதனால் நம்மளுக்கு பிளானில் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்குது. ஏன்னா அம்மா கடைக்கு மட்டும் கூப்பிட்டு போயிட்டு திருப்பி போயிட்டு க்ளோரியை பார்த்துட்டு திருப்பி நான் இங்கே வரணும். அதனால் அப்படி போயிட்டுருக்கு. இது என்ன ஷாப் பார்த்தீங்கன்னா, மூலக்கடையில் இருக்கிற சீனிவாசா பேக்கரி. இங்கே ஸ்வீட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். அதனால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே நாங்கள் மட்டும் கிடையாது, ஸ்பெஷலாகவே நிறைய பேர் ஊருக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. இங்கே ஒரு வாட்டி வாங்கிட்டு போனால் இந்த வாட்டி கேட்பாங்க, அந்தளவுக்கு ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கேமராவை எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க ஃபேஸ் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறது, காட்டணும்ல. எல்லோரும் கேள்வி கேட்டுறீங்க, எங்கள் அம்மா ஏன் காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் க்ளோரியை கூட கூப்பிட்டு போகிறவங்க தான் பிளான் இருந்தது. ஏமா வந்து வீட்டில் வராங்க அப்படிங்கிறதுனால 2 பேரில் ஒருத்தர் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால க்ளோரியை விட்டு போயிருக்கேன். இல்லைன்னா 2 பேருமே போக வேண்டியது தான். ஹேமாமாவும் அப்பாவும் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தாங்க, அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ளே ரெடியாக ஆகணும். ஓகே, நான் போய் தலை வரைக்கும் வரேன். அம்மா வந்து காய்கறி வாங்க போயிருக்காங்க. எனக்கு இது எப்படி திறக்கணும்னு தெரியல, நல்லா உள்ளே மாட்டிக்கிட்டேன். கத்திரிக்காய், அந்த என்னதுன்னு தெரில, பாவக்காய், கீரை, படலாங்க இருக்குது. தக்காளி பாருங்கம்மா. தக்காளி பார்த்தேன். ஒருத்தர் கேட்டாங்க ஃப்ரெஷ் காய்கறி 1 கிலோவா போட்டுருங்கப்பா. இது பெருசு வேண்டாம். அது சொத்தை இந்தப்பா அந்த அதாம்மா. பழுக்குமா, சூப்பராக பழுத்துரும். ஒரு 5 நாள்லயே சமைச்சோம். எல்லாம் காயா இருக்குது. தக்காளி காய் இருக்குதாப்பா உள்ள.
ரெண்டு கப்பு கொடுக்கல. இது எவ்வளோ வச்சுங்க? 15 ரூபா. இது 50 ரூபா 1 கிலோ. 50, 60, 65, 65, 85. நீ ஏதாவது வாங்குறனா? சரி வரோம். அக்கா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாமந்தி ஒரு கிளையை மட்டும் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லியிருந்துச்சு அம்மா வரும்போது ஊருக்கு. ஆனால் அது வந்து எடுக்க முடியல, ஏன்னா களிமண் மாதிரி புகஞ்சிருக்கு, எடுத்தால் செடி செத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் எடுக்கல. சரி தனியாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு போனோம். ஆக்சுவலி தோட்டத்துக்கு முன்னாடியே நானும் அம்மாவும் போயிட்டோம். அம்மாவும் க்ளோரியும் பார்த்திங்கன்னா அப்புறம் போகிறாங்க. ஆனால் முன்னாடியே நாங்கள் போயிட்டு தோட்டத்தில் போய் செக் பண்ணோம், அங்கே இல்லை. அப்புறமா நம்ம அந்த பாலாஜி என்ன கடை உங்களுக்கு தெரியும், க்ரீன் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதையும் கிடைக்கும். அதனால் அங்கே போயிட்டு விதை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இந்த செடி பாருங்க, நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். கேரன் செடி வச்சுதா? ஆயாவா? அப்படியா? நான் கூட யாரோ வச்சாங்கன்னு நினச்சேண்ணே. ஏன் நீயே வச்சதா செடியா? பரவாயில்லையா? நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறம் நீங்களே ஸ்ப்ரே பண்ணி நனையிற அளவுக்கு மீதி இருக்கிறத ட்ரன்ச்சிங் பண்ணிவிடும், மண்ணில் ஊற்றி விடும். சரி, அந்த ரூட்ல வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க அட்லீஸ்ட். நீங்கள் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச். நானும் இங்கே வந்துட்டு வீட்டுக்கு அம்மா நைட்டு தான் போகிறாங்களாம், அதனால் தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது அம்மா ஹேமாமா வாங்கி கொடுத்தாங்க, டேபிள் லெமன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், அந்த கார்டனில் கிடைக்கவே இல்லை. அம்மா வந்து இன்றைக்கி கிடச்சிச்சு. அப்புறமா சரி அம்மாவுக்கு ஒன்று வாங்கினாங்க. அப்புறமா அம்மா எனக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க கிஃப்ட். ஏற்கனவே சாமந்தி பூ மேலே வளர்ந்துட்டுருக்கு. இந்த டேபிள் லெமனுக்கு வாங்கியாச்சு. இது தொட்டி லெமன் இப்போ இருக்குமா அதில்? இருக்கு. சூப்பர்ல. தொட்டி, இந்த தொட்டி வந்து நாளைக்கு நீ பழம் கொடுக்கணும், நான் ஜூஸ் போடுறேன். இது தொட்டி எவ்வளோ? 70 ரூபா. அம்மா கிளம்பிட்டாங்க. அப்புறமா நாங்கள் போய் திரும்ப தொட்டி வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா நான் அம்மா இருக்கும்போது வாங்கினோன்னு வச்சுக்கோங்க, கேட்டால் ஐயோ எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் போயிட்டு நாங்கள் திரும்ப போயிட்டு வந்தோம். இப்போ கார்டனுக்கு போய் வாங்கிட்டு கொஞ்சம் விதை வாங்க வேண்டியது இருந்துச்சு. கொத்தமல்லி விதை, வெண்டைக்காய் விதை. வெண்டைக்காய் எனக்கு வளரணும். ஏற்கனவே நான் வெண்டைக்காய் வாங்கிட்டு வரும்போதே வழியிலே தொலைச்சிட்டேன். அந்த வாட்டி கரெக்டாக வாங்கிட்டேன். ஆமாம், அப்போ 10 ரூபா தான் வெண்டைக்காய் நம்ம விதை வாங்கும்போது. இப்போ விலை அதிகமாக வெண்டைக்காய். அதுக்கடுத்தது கொத்தமல்லி இங்கே இருக்குது. கொத்தமல்லி போடலான்னு இருக்கோங்க. ஒரு பாட் வச்சுருக்கோம், ஆனால் தப்பு. நான் ஏதாவது சிம்பிளாக எக் இருக்குது. எக்கு வெங்காயம் போட்டு பொரிக்கிறதா தெரில, தக்காளி போட்டு பண்ணுறதா தெரில. ஏதாவது ஒரு தொக்கு மட்டும் செய்யணும். கீரை குழம்பு இருக்குது. நைட்டுக்கு சாப்பாடு அதுதான். சாம் வெளியில் போயிருக்கிறாங்க, போயிட்டு வரணும். வேறு என்ன பண்ணுவேன், வேறு எந்த ஒர்க்கும் இல்லை.
போய் நான் 7 ஆஃப் குடிக்கணும். ரொம்ப தாகமாக இருக்கேன். போய் குடிச்சிட்டு கிச்சனில் வந்து வேலை செஞ்சால் காட்டுறேன், இல்லைனா அந்த ரெசிபி மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னால் சமாளிக்கவே முடியலங்க. வீட்டுக்கு போகிறேன் சின்ன குழந்தைங்க மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்படி டார்ச்சர், சரியான டார்ச்சர். அப்படியே போட்டுருவேன். நீங்கள் என்ன பண்ணாலும் நான் போட்டுருவேன். பாருங்க நான் கஷ்டப்படுறேன். ஐயோ இன்ஸ்டன்ட் டாய்லெட்டு அங்கே இல்லை, அதனால தான் இப்போ இங்கே இருக்கிறாங்க. வீடு கண்டிப்பாக காலி பண்ணோம். ஐயோ வச்சு சமாளிக்கிறது இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம தனியாக இருந்தால் ஐயோ காலி பண்ணி தனியாக போயிட்டேங்கிறாங்க. கூட வந்து இருந்தால் ஏதாவது குறை சொல்கிறாங்க. எங்கேயுமே வீட்டை விட்டு போக வேண்டாம். அம்மா வீட்டிலே தான் இருப்பேன், நடமாடிட்டு இருப்பேன். அப்பா எனக்கு சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போயிடுவார். அங்கே நான் இருப்பேன். உங்களுக்கு இங்கே வீடியோ எடுக்க நான் டிஸ்டர்பாக இருப்பேன். தம்பிக்கும் உங்களால் பார்க்க முடியாது, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால் நான் என் வீட்டுக்கு நீ சந்தோஷமாக அனுப்பிச்சுடுவீங்க. வாட்டர் பாட்டில் எத்தனை வரலாம்? வாட்டர் பாட்டிலுக்குள்ளே அம்மா வாட்டர் இருக்குமே, உங்கள்கிட்ட இருக்கா? உள்ளே விற்கும். 10 ரூபா வாங்கிக்க வேண்டியதான். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இது நிறைய பேருக்கு தெரியும். யாராவது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. இதுதான் சென்னையோட எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. எக்மோர் தான் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ண ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நானும் க்ளோரியும் பார்த்திங்கன்னா அந்த செடியில் இன்னும் கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருந்தது. அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்க போயிருந்தோம். அது டைமில் பார்த்திங்கன்னா செடியும் பார்க்க போயிருந்தோம். வேறு எதனா செடி வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சேஞ்சுக்காக. இது என்னதுங்கிறது நான் அப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போவுமே செடி வாங்குறது ரொம்ப முக்கியம் இல்லை, செடியை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட. ஏன்னா கிட்டத்தட்ட அது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப நாசுக்கான ஒரு பொருள். சின்னதாக ஒரு விதையை வாங்கி உருவாக்கி, இல்லை சின்ன செடியை வாங்கி அதை வேற ஒரு தொட்டிக்கு மாற்றுறது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதில் கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டால் கூட ஒரு வேர் கொஞ்சம் அப்படி இப்படி பிச்சு போச்சுன்னா அவ்வளோதான், அது கதை முடிஞ்சிடும். வளரலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், மனசும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதில் கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து கை வைக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் கை வைக்கணும். அதனால் செடி நானும் வாங்குறேன் நானும் மாற்றுறேன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எல்லாருக்குமே உடன்பாடு இருக்காது. எல்லாரும் சில பேர் பார்த்திங்கன்னா செடியை வாங்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது 100% கரெக்டு. அதனால் செடி வாங்குறது முக்கியம் இல்லை, பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். செடி வாங்கினா மண்ணுக்கு என்னென்ன பொருள் போடணும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏமாமா கூட பார்த்திங்கன்னா இங்கே மாதவரம் வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து செடி வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 1/2 hour பார்த்திங்கன்னா அந்த செடியை எப்படி வந்து பதப்படுத்தணும், என்னென்ன பொருள் போடணும் அதை கேட்குறதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துப்பாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சால் தான் வந்து நம்ம பண்ண முடியும். எல்லாத்தையும் நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் யூடியூப்லேயே நம்ம கற்றுக்க முடியாது. சில விஷயங்களை நம்ம நேரில் தான் வந்து கற்றுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏமாமா கூட அவங்க நினச்சிருந்தாலும் யூடியூப்லேயே பார்த்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் நேரில் வந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட செடிக்கான டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. அதனால் அவங்ககிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டான யூஸ்ஃபுல்லாக அது இருக்கும். ஏன்னா நம்ம காசு போட்டு வாங்கிட்டு போகிறோம், நம்மளோட பணம்லாம் பார்த்திங்கன்னா மதிப்பானது, அது நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்ல. இப்போ நான் என்ன பண்ணேன்னா தொட்டி வச்சுட்டு அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா மண்ணை போட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி விதையை போட்டிருக்கேன். கொத்தமல்லி விதை வீட்டிலே இருக்குமே தனியாக, அதை எடுத்து போட்டால் வளர்ந்துருமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கொத்தமல்லி விதை நம்ம வீட்டிலேருந்து போடுறது உடச்சி போட்டால் கூட வரத்துக்கு 1 week ஆகும். இது போட்டிங்கன்னா 2 days வளர்ந்துடும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதிக மகசூல் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது கொடுக்கும். அதனால தான் நாங்கள் வந்து இதை தேர்ந்தெடுத்தோம். வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் நான் இதை வாங்கினோம் அப்படிங்கிறது. இந்த விதை பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். அதனால் தயவே வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நான் சொன்ன இந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோடு முடிஞ்சிடும். உங்களுக்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா நான் தான் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன்.
உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன் உம்மை விட நான்